ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. மூன்றாவது அணி சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி எழுது. இல்லை, வருங்கிற வார்த்தையை விட நான் சொல்ல வர வார்த்தை வரணுங்கிறது. இவங்க மேடைக்கு மேடை தங்களுடைய தகுதி உறவை ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ரெண்டுடைய மேடை பேச்சுக்களோ சேகளோ பார்த்தாக்க நாளைக்கு 8.5 கோடி பேருக்கு தலைமை தாங்கிறதுக்கான போதுமான பொறுப்பும் தகுதி இருக்கான அச்சம் வருது, சந்தேகம் வருது மக்களுக்கு. இப்படி மிக மிக மோசமான கட்டத்தில் இதை விட பல மடங்கு வடிவேலுக்கு கூடுச்சு எலெக்ஷன் அப்போ அவர் பிரச்சாரம் பண்ணும்போது. அது வாக்கா மாறல. அதனால் பிரச்சாரத்துக்கு வரது கூட்டத்தை வச்சு இடம் போட முடியாது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. கூட்டத்தை வச்சு இடம் போட முடியாதுங்கிறது ஒரு தவறான வாதம் கிடையாது. எனக்கு கலைஞரே சொல்லியிருக்காரு. வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் மாற்றணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் கட்சிக்காரங்களே மக்கள் நீதி மையம் தலைவர் உருவப்படம் போட்டு பனியன் மற்றும் சில பொருட்கள்லாம் போலீஸார் வந்து பறிமுதல் பண்ணிடுவாங்க. மற்றும் சில பொருட்கள்லாம் கிடையாது, பனியனும் தொப்பியும். இதில் வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் இப்போ செம்பு எல்லாம் கொண்டு அவங்களுக்கு கொடுத்து அரிசிலாம் கொடுத்து காசெல்லாம் கொடுக்கல. வரும்பொழுதே பொறுப்போடு வரணும்னு சொல்லி வந்தது. இதில் சக்கரநாற்காலிங்கிற வார்த்தை தான் அந்த அளவுக்கு பலகீனப்பட்டதுக்கு அப்புறம் என்னால் செயல்பட முடியாது, ஃபிட்டாக இருக்கலாம் தான் செயல்பட முடியும்னு சொல்ல வந்த ஒரு வார்த்தை. இந்த அளவுக்கு நாகரிகத்தை பார்க்குறவங்க இப்போ இருக்கிற இவங்க வந்து அம்மாவின் அரசாயிட்டாங்க. எம்ஜிஆர் அரசா இல்லை, அம்மாவின் அரசாயிடுச்சு. அதுவே எம்ஜிஆர் மறந்துட்டாங்க. தடயங்களே மழுங்கடிக்கிறாங்க, மங்க வைக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் இப்போ எடுத்துருக்கீங்க. அதனால பதட்டப்படுறாங்க. நாங்கள் எங்கிட்ட பாதி போயிடுவாங்களோ. உயர் சாதிக்காரரு அவர் பேசுகிறத நம்ப முடியாது, ஏற்றுக்க முடியாது, எந்த வகையில் நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. இவர் பகுத்தறிவு என்பது அவருடைய கொள்கை, மக்கள் இயக்கத்துடைய கொள்கை இல்லை. வணக்கம். அரசியல் சடுகுடு நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு அரசியல் சடுகுடு நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மையம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் முரளி அப்பாஸ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். தேர்தல் பிரச்சாரங்கள் களைகட்டி இருக்கு. மக்கள் நீதி மையத்தோட பிரச்சாரங்கள் தீவிரமாக இருந்தது. அவரும் நல்லா சுற்றுப்பயணத்தில் இருந்தார். திடீர்னு தேர்தல் தேதி அறிவித்த உடனே அந்த பிரச்சாரம் வந்து நிறுத்திட்டு இந்த பணிகளில் இறங்கிட்டார். அதாவது வேட்புமனு விருப்பமனு வாங்குறது போன்ற பணிகள். அந்த பணிகள்லாம் இப்போ எப்படி இருக்குது? இல்லை தான், தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 5 வாரம் 5000 கிலோமீட்டர் நாங்கள் ஒரு 5 மண்டலமாக தமிழ்நாட்டை பிரித்து வச்சுருந்தோம். இதை கூட தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் காலில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் தேவைப்பட்டுச்சு. அதை பண்ணி ஓய்வு எடுத்துகிட்டு செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இது நாங்கள் தயாராக இருந்த ஒரு விஷயந்தான். இது நிர்வாக ரீதியான விஷயங்கள் தான். விருப்பமனு வாங்குறது, அது நேர்காணல் நடத்தி தகுந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் ஒரு வேலையை ஒழிய மற்றபடி எல்லாத்துக்கும் தயாராகிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி இன்னொரு 3 வருஷமாகவே இந்த தேர்தலுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். அதனால் தயார் தான் நாங்கள். விருப்பமனு பெறுவவங்கள்ட்ட எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது? அவங்க எந்த வகையில் அவங்க தயாராக இருக்கணும் அப்படின்னு? ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பொருளாதாரங்கிறது ஒரு பெரிய தேர்தலை சந்திக்கிறதுக்கு மிகப்பெரிய தேவை வந்து பொருளாதாரம். இந்த மன சமாதானம் தான் நாங்கள் பண்ணிக்கிறது இல்லை. மிகப்பெரிய பொருளாதாரம் தேவை தேர்தலுக்கு உடைக்கணுக்கு தான் முக்கியமான நோக்கமே. என்ன இந்த அரசு இப்போ தேர்தல் கமிஷன் 30,80,000 ரூபா செலவு பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட் செலவு பண்ணுறதுக்கு போதுமானதாக இருந்தால் போதும் தான் நினைக்கிறோம். ஏன்னா அதுக்கு மேலே யாருக்கு பணம் கொடுக்கக்கூடாது முதல் உறுதிமொழி நம்ம கட்சியில். இது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்கும் பாதகமாக பற்றி கற்பனை பண்ணவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. ஒரு நல்ல மாற்றம், ஒரு முயற்சியே இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சியை நம்ம தலைவர் ஆரம்பிக்கும் பொழுது இப்போ இருக்கிற அரசியல் கலாச்சாரமே மாறணுங்கிறது தான். அது கொஞ்சம் கடினமான வேலை தான். இருந்தாலும் அதை செய்வதற்கு நம்ம தயாரானதுக்கப்புறம் அதில் இருக்க பலகீனங்களை சரி பண்ணி அதுக்கு தான் முயற்சி பண்ண முடிய இது இருக்கிறது ரெகுலரான விஷயங்கள் மனசமாதானம் பண்ணிக்கிட்டோம்னா மீண்டும் நாங்கள் இன்னொரு அதே மாதிரியான ஒரு பார்ட்டியாக தயாரும். ஆனால் அந்த விஷயத்தில் ரொம்ப எலெக்ஷனை செலவின் காரணமாக அணுகக்கூடிய விஷயமா இல்லாமல் ஒரு நேர்மையாக அணுகி மக்கள்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்து அவங்கள்ட்ட அவங்களையும் மாற்றணும். அது ஒரு முக்கியமான கடமை எங்களுக்கு. அவங்களும் அந்த சிந்தனையை கொண்டு வந்து ஒரு முன்மாதிரியான வெற்றி செய்யலாம். நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தோம், எல்லாம் கொடுக்குறாங்க இனிமேல் அப்படி தான் ஆகிப்போச்சுன்னு நினச்சா அப்படி இல்லை. மக்கள் தயாராக இருந்துக்காங்க. ப்ரூவ் பண்ணுறது தான் நாங்கள் பண்ணுறோம். கூட்டணிக்கு தயார், அதாவது நல்லவர்கள் வந்தால் சேர்த்துக்கு தயார் அப்படின்னு நீங்கள் கமல் சொல்லியிருந்தாரு. அது யாருக்கான அழைப்பாக அது சொல்லியிருந்தாரு? இல்லை, அது அந்த இடமே எப்படின்னா ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறோம், அதுக்கு நிறைய முயற்சி தேவைப்படுதுங்கிறது எங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தா நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னா கற்பனையான சிந்தனையில் ஆரம்பித்த கட்சி இல்லை. இதை மாற்றணும். கடந்த 50 ஆண்டுகளாக மெல்ல 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 மாறி மோசமான சூழலுக்கு அரசியல் வந்துருச்சு. யார் நல்லவன் கெட்டவன், யார் மோசமானது, யார் மிக மோசமானவர்கள் அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது மாற்றணுங்கையில் ரொம்ப கடினமான முயற்சி எங்களுக்கு தெரியும். தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் ஒரு விஷயம் சொன்னார், நான் மக்களுக்காக குரல் கொடுப்பேன், அவர்கள் என்னை
முதலமைச்சர் ஆனாலும் இருப்பேன், ஒற்றையால விட்டாலும் செஞ்சுக்கிட்டு இருப்பேங்கிறார். அந்த மனதில் தான் வந்தார். வெற்றி என்பது உறுதின்னுலாம் வரல. ஸோ இந்த மிகப்பெரிய வேலையை செய்யும் பொழுது அதுக்கு போதுமான பக்கபலம் இருந்தால் நல்லது தான் நினச்சோம். அந்த வகையில் யார் இந்த சிந்தனை வச்சிருக்கீங்களோ, யாருக்கு இப்படி மாற்றத்தை விரும்புகிறீங்களோ, அதுக்கு ஒரு வழியால் வாய்ப்பை தேடுறீங்களோ அவங்களே எங்கிட்ட வாங்க. அது வந்து கட்சிகளை கூட இல்லை, அந்த திராவிட முன்னேற்றங்களும் அண்ணாதிராவிட மக்களை தொடரில் கூட கூப்பிட்டோம். அங்கே நிர்வாகிகள் கூட தாங்கள் குரல் எடுபடாமல் இதுக்கு சகஜமாக பழகி போயிடலாமல் உங்களுக்கு ஒரு சௌகரியமான இடம் வேணுமா எங்கிட்ட வாங்க அப்படின்னு அவங்க வரைக்கும் கூப்பிட்டோம். அது கூட்டணிங்கிறத தவிர ஆதரவு தேடுறோம். ஒரு தனிமனித ஓட்டிலிருந்து அமைப்பிலிருந்து, அதனால எங்கிட்ட வந்து இந்த பொதுநல அமைப்புகள் அந்த அழைப்புக்கு பலன் கிடைச்சு. இப்போ நம்மகிட்ட வந்து இந்த மக்கள் நலனை பற்றி பேசக்கூடிய சட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒரு இயக்கங்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. அது மாதிரி அந்த சில இயக்கங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி முயற்சி பண்ணி அதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்காததால நமக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் இந்த பெரிய கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த குரல் பிடித்தமான குரல், அவங்க மீண்டும் ஒரு தைரியமாக வந்தால் வரலாம், இல்லை அவங்க பிரதிநிதித்துவம் வேணும் அங்கே இருக்கலாம். ஆனால் வருவதற்கு கதவு திறந்து வச்சிருக்கலாம். அண்மையில் சரத்குமாரும் சந்திச்சாரு, அது வந்து கூட்டணி தொடர்பாக தான் சந்திப்பாங்க. ஆமாம், கூட்டணி தொடர்பு அவங்க போய் பேசத்தான் வந்தாங்க, தலைவர்கிட்ட பேசினாங்க. பேசும்பொழுது அது ப்ராசஸ் டைம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன வேணும் நமக்கு என்ன வேணும், நம்முடைய முழு கருத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தலைவர் இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தில் தராராக இருப்பார். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட வாங்க, பல சிந்தனைகள் வந்துடாதீங்க. உதாரணம் சொல்ல போனாக்க கட்சி ஆரம்பிக்கும் பொழுது சீமான் நாம் தமிழர் சீமான் வந்து தலைவர் சந்திச்சார். அப்போ வந்து எல்லாரையும் போய் பார்த்துட்டு இருக்கும் பொழுது சீமான் வந்து நானே வந்துடுறேன்ட்டு வந்துட்டார். அப்போ வந்து நான் அண்ணன் நானும் சேர்ந்து செயல்படுவோம்னார். சொன்னார், நாளைக்கு தான் கட்சி ஆரம்பிக்க போனேன், என் கொள்கை தெரிஞ்சுட்டு அவர் சொல்லட்டும்னார். எனக்கு காம்ப்ரமைஸுங்கிறது அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா தன்னுடைய மிக உயர்ந்த இடத்துல திரையுலகத்தில் உச்சத்தில் இருந்திருக்க நேரத்தில், இன்னும் அவருக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிற நேரத்தில் இனிமே அரசியல் மக்கள் நலன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு என்னென்னலாம் பர்சனலாக அவருக்கு இழப்புகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிரமாண்டமாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு வரும்பொழுது இவ்வளவு இருக்கும்போது திருப்பி சமாதானம் பண்ணி எதுக்காக சமாதானம் பண்ணும்? ஒரு 20 எம்எல்ஏ மக்கள் சில விஷயம் உங்களுக்கு ஒன்று தெரியும். இப்போ என்ன கேட்டால் பர்சனலாக கேட்டால் கூட இந்த பணம் வாங்கிட்டு ஓட்டு போகிறதுலேயும் பொது தேர்தலில் அவங்க அவ்வளோ தூரம் அவங்க செய்கிறதில்ல, அப்படி ஒரு வெற்றியை கொடுத்துறதில்ல. உங்களுக்கு ஒரு இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்த புரிதல் இருக்குது. இந்த தேர்தலால் ஒரு மாற்றம் நடக்க போகிறதில்ல, ஒரு கேம் மாதிரி நடந்துட்டு அதில் மாறிக்கிறாங்க. பொது தேர்தலில் போன தேர்தலில் 2019 ஆளுங்கட்சி அதிமுக திமுகவோட அதிகம் கொடுத்துருக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் வெற்றி பெற்ற திமுக. அந்த பணம் என்பது பொது தேர்தலில் 2ஆம் பட்சமாக இருக்கும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தான் பொறுப்புணர்ச்சி. இப்போ மோடி வேணாம், மோடி இது வரக்கூடாது, மோடி எதிர்ப்பை காட்டணுங்கிற அந்த எண்ணம் உச்சபட்சமாக இருக்கல, எல்லாத்தையும் ஒதுக்கியிருக்காங்க அவங்க. நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு அடுத்த 5 வருஷம் நமக்கு யார் தலைவராக இருக்குது, யார் வந்தால் தெளிவாக இருக்கும்னு ஒரு நினைப்பில் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது ஸ்டாலினா, எடப்பாடி பழனிசாமியா, கமல்ஹாசனா அப்படின்னு யோசிச்சா எங்கள் தலைவர் வந்து கூடுதலாக சக்தி பவரோடு இருப்பார். அந்த மனநிலைக்கு வந்து இந்த பணம் மாற்றிடாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இனிமேல் எங்களுக்கு இப்போ நாங்கள் பிரச்சனை கட்சிக்காரனாக என்ன இருக்கோம்னா அந்த நல்லெண்ணத்தை வாக்காக மாற்றலாம். அதுக்கான முயற்சி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நடுவில் பேசும்போது குறிப்பிட்டீங்க, சீமான் வந்து கமலஹாசனை சந்தித்து அண்ணனோட செயல்பட தயார் அப்படின்னு சொன்னப்போ கட்சியின் கொள்கையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சீமான் சொல்லட்டும்னு சொன்னீங்க. இப்போ வந்து சீமான் உட்பட எல்லாத்துக்கும் தானே அழைப்பு விடுத்தார் அவர். அப்படி கொடுக்கும்போது சீமான் வந்து அந்த அழைப்பை மறுத்துட்டாரா, இல்லை ஏன் அவர் தவிர்த்துட்டார்? இப்போ 234 தொகுதியும் தனி வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாரு எல்லாம். இல்லை, சீமானுக்கு நேரடியாக ஒரு அழைப்பாக கொடுத்துருந்தா அவர் அதை பற்றி பதில் சொல்லியிருப்பார். இது நம்முடைய கட்சியோட 4ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பொன்ராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பேசினார். பேசும்பொழுது வந்து எல்லாரும் வந்து கமலோட சாரோட சேருங்க, முக்கியமான கடமை, முக்கியமான நேரம், எல்லாரும் அவர் கை கொடுக்கணும், சீமான் வரணும், சரத்குமார் வரணுங்கிற மாதிரி அவர் பேசினார். அதுக்கு வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் இப்படி பேசினாரே, நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கின்னு? இல்லை, அவர் சொன்னதுபடி யார் வேணாலும் வரலாம், கதவு திறந்துருக்கு, ஒரு நல்ல காரியத்தை நான் முயற்சி பண்ணுறேன், அத்தனை பேர் வரதை நான் விரும்புகிறேன்னார். இது பொதுவாக அவர் சொன்னது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதில் தானே ஒழிய நேரடியாக சீமான் அவர்களே வாரங்கள்லாம் சேர்ந்து இது பண்ணணும் நம்ம சொல்லலை. இப்படி சொல்லாதப்போ அவரும் பதில் சொல்லிக்க கட்டாயமாக இல்லை அவருக்கு இல்லை. கமலஹாசனுக்கு நகர்ப்புறங்களில் தான் வாக்கு வங்கி இருக்குது, கிராமங்களில் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. இது போன தேர்தலுடைய விழுந்த வாக்குகளை வச்சுட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. போன தேர்தலுங்கிறது எங்களுக்கு கட்சி ஆரம்பித்து 14வது மாதத்தில் நடந்த தேர்தல். அது ஒரு 18 நாள் டார்ச் லைட் சின்னம் கிடச்சி எங்களுடைய முயற்சி பலம் பிரச்சார பலத்தெல்லாம் சேர்த்து கணக்கிட்டு பார்த்தோம்னா நாங்கள் ரீச் பண்ண இடங்களில் நல்ல ஓட்டு வாங்கியிருக்கோம். எங்கள் தலைவர் போய் சேராத கட்சி அப்போ எங்கள்கிட்ட கிராமங்களுக்கு வாங்கணும் கேள்வி ஒரு கோரிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு, நிறைய வர முடியலன்னு, நேரம் அவகாசம் பார்த்தலை. அதனால் சில இடங்கள் அதை 13% ஒரு இடத்துல வாங்கியிருக்கிறோம், 1% ஒரு இடத்துல வாங்கியிருக்கோம்.
அந்த இடங்களுக்கு அந்த மாறுபட்ட காரணம் மக்களை நாங்கள் வந்து சரியாக போய் அணுகாத ஒரு முக்கியமான காரணம் வச்சு. இப்போ ஓரளவு அது நிறைவேறிருக்கும். ஏன்னா அவர் வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தர் தான் எங்கள் தலைவர். பொதுவாக ஏதாவது ஒரு கருத்து தெரியுமா, ட்விட்டரில் கருத்து தெரிவிக்கிறாரு, இது போய் எந்த அளவுக்கு சேரும் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அதாவது ட்விட்டர் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ பெட்ரோல், டீசல், சமையல் சிலிண்டர் விலையெல்லாம் உயர்ந்தது, அதுக்கு ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்தார். இந்த கண்டனம் தெரிவித்தது யாருக்கு எந்த அளவில் போய் சேர்ந்துருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நம்ம வெளியில் விசாரிக்கும் போது கமல்ஹாசன் கண்டனம் தெரிவித்தாரா அப்படி ஒரு கேள்வி வருது. ஆக்சுவலாக இதுதான் இந்த சமூகம் வந்து அதோடைய பார்வை ஒரு பிரச்சனை. எப்படின்னா ஒரு ட்விட்டரில் சமூக வலைதளங்கள் நாடுகளில் பல புரட்சிகளையும் பண்ணியிருக்கு. எகிப்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஒரு பெண்ணோடைய ட்விட்டரில் ஒரு ஃபேஸ்புக் செய்தியெல்லாம் வந்துச்சு. அதோடைய பலம் எல்லாருக்கும் தெரியும். இவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா இவர் ட்விட்டர்லேயே பேசுகிறாருன்னு ஒரு செய்தியை கொடுத்துட்ருக்காங்க. ட்விட்டர் மட்டும் இல்லை, அறிக்கை விடுறாரு. கடந்த 2-3 வருஷத்தில் அவர் சுற்றுப்பயணத்தை கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா வேறு எந்த கட்சி குறையாத அளவுக்கு சுற்றி வந்திருக்காரு தமிழ்நாட்டை. அதே மாதிரி எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காரு. ஒரு விஷயத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கருத்து மாறுபாடு உண்டு. கள போராட்டங்கிற பேரில் மறியல் ஆர்ப்பாட்டங்கள் எங்களுடைய உடன்பாடு இல்லை. 2 காரணம், பொதுமக்களுக்கு சிரமத்தை கொடுக்குங்கிற ஒன்று, இன்னொன்று இதை காதுக்கு கொடுத்து கேட்டு அதற்காக மனநிலையை கடந்த 14 ஆண்டுகளாக அந்த அரசாங்கம் மாற்றிக்கொண்டதே இல்லை. தெருவில் சில பேர் போராட்டங்கள் பண்ணி அதுக்கான பலனும் கிடைச்சி இல்லை, நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது பெருசாக. ஏன்னா போராட்டங்களை கண்டுகொள்வதில் இந்த அரசாங்கங்கிறது ஒரு 2 போராட்டம் தான் கண்டிருக்காங்க. விவசாய போராட்டம் டெல்லி நடந்துகிட்ருக்கு, அது பிரச்சனை ஆகிட்டுருக்கு. இன்னொன்று ஜல்லிக்கட்டுக்கு ஒரு முடிவு கிடச்சி. 2மே அரசியல் கட்சி நடத்துகிற போராட்டங்கள் கிடையாது, தன்னெழுச்சியான போராட்டங்கள். அரசியல் கட்சி மெருமை நாங்கள் பண்ணாத தாண்டி சொல்லும்போது சொல்லுவேன், நான் தெளிவாக சொல்லுவேன். மற்ற கட்சிகள் அரசியல் இந்த போராட்டங்களே நீங்கள் போய் களத்தில் போராட்டம் பதிவு பண்ணுற போராட்டங்கள் தான். ஒன்றுக்கு அன்றைக்கே நாங்கள் அதை எதிர்த்தோம், நாங்கள் களத்தில் இப்போ பண்ணோம்னு பதிவாக தான் இருக்க ஒழிய அதை நீட்சியாக கொண்டு போய் ஒரு முடிவு காண்ற வரைக்கும் எந்த போராட்டம் போனதில்லை. ஒரு அரசு ஊழியர்களோ இது மாதிரி அதிகார படத்தில் இருக்கிற போராட்டத்தை மட்டும் அவங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஏதோ சில உடன்பாடுகளிடம் மாறி இருக்கக்கூடிய களப்போராட்டம் என்பது இங்கு பெருசாக இந்த அரசுகளை ஒரு வெள்ளைக்காரன்ட்ட கூட ஒரு காந்தி உண்ணாவிரத்தை பார்த்து ஒரு அச்சம் வந்துச்சு. இங்கே எதை பற்றி அச்சம் இந்த அரசாங்கம் கொண்டு விடுறதில்லை. ஆனால் வீணாக கட்சியையும் மக்களையும் அவசரப்படுத்துகிற களப்போராட்டம் கூட நீதிமன்ற கதவு தட்டுறதுன்னு ஒரு முடிவு போனோம். சிஐக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போனோம், டாஸ்மார்க்கை போய்ட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம். இது எங்களுக்கு அதோட சரியான வழியாக தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த தேர்தல் அறிகுறியில் நம்ம இது கடந்த 2 வருஷங்களாகவே இந்த கேஸ் பெட்ரோலுடைய விலையால் ஒரு விளையாட்டு நடந்துகிட்ருக்கு. இந்த விளையாட்டை அவங்க நிறுத்துறதல்ல, தினசரி மாற்றங்கிற பேரில் இதை வந்து ஒரு போராட்டத்தில் முடிவு பண்ண முடியாது. ஆட்சி மாறணும், அதுதான் முக்கியமான இருக்க பண்ணி நமக்கு வலிமை ஏறணும். நம்ம குரல் வலிமையாகிறதுக்கு நம்மகிட்ட அட்லீஸ்ட் தமிழக அரசு கையில் இருக்கணும். ஏன்னா ஒரு 10-15 ஆண்டுகளாகவே வந்து தமிழக அரசு சார்ந்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, ஆண்டவங்க யாருமே மத்திய அரசுக்கிட்ட வலிமையாக கேட்டதில்லை. எதுவுமே ஏறக்குறைய ஒரு நிதானமான ஒரு போக்குங்கிற பேரில் சொன்னது கேட்டிருக்காங்க. ஈழப் போராட்ட சமயத்தில் கலைஞராலேயே அப்போ ஆட்சியில் இருந்த காங்கிரஸை வளைக்க முடியல. இப்போ இவங்க நீட்டில் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கோரிக்கைகள்லாம் வைக்க முடியல, நிறைவேற்ற முடியல. ஏன்னா கோரிக்கை வலிமையாக இல்லை. ஏன்னா அவங்க இவங்கள்ட்ட உடன்பாடு பேசுகிறதுக்கே உறவு வச்சுக்கிறதுக்கே ரைடு வர்றாங்க. திமுகவோட விட்டேன்னா காங்கிரஸ் வந்து அறிவாலயத்தை ரைடு பண்ணிக்கிட்டே கூட்டணி பேசுது. அங்கே ஏடிஎம் கையில் போட்டுக்கிறது தலைமைச் செயலகத்திலேயே. இந்த மிரட்டல்களே அன்ற ப்ரெஷரில் இருக்கவங்க யாரும் வலிமையாக குரல் கொடுக்கல. அதை கொடுக்க தான் நாங்கள் முதல்ல தமிழகத்துக்கு 3வது அணி சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி எழுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் 3வது அணி அமைச்சாங்க. அந்த 3வது அணியில் அமைச்சவங்களை யாரும் சாதாரணமாக இட போட்டுட முடியாது. ஏற்கனவே தேமுதிக 29 எம்எல்ஏ வச்சுருந்தவங்க, மதிமுகவும் ஒரு வாக்கு வங்கி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே தமிழகத்தில் சட்டமன்றத்துக்கு உள்ளே போன கட்சிகள் தான். அந்த கட்சிகளையே மக்கள் வந்து போன தடவை ஏற்றுக்கலை. இது எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு இல்லை, இதுதான் இப்போது 50 ஆண்டுகள் அந்த மாற்று சிந்தனைன்னு ஒன்று வந்து நீங்கள் நினச்ச மாதிரி நிறைவேறாமல் வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்குது உண்மைதான். காரணங்களையும் நீங்கள் பார்க்கணும். அந்த மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது அவங்க எப்படி இணைஞ்சாங்க, அந்த பிரச்சாரத்தில் எப்படி ட்ராவல் பண்ணாங்க, ஆளுக்கு ஆள் ஒரு மூலையில் இருந்தாங்க. ஒரு முரண்பட்ட செய்தி நிறையா வந்தது. விஜயகாந்த் ஒரு பக்கம், வைகோ ஒரு பக்கம், இப்படி போயிட்டு இவங்களுக்கு இதே ஒரு ஒற்றுமை இல்லை. அது இல்லாமல் நம்பகத்தன்மை இல்லை. இவர்கள் 2 பேரையும் மாற்றணும்னு சொல்கிற இவங்க யாருமே அவங்களோட கூட்டில் இருந்தவங்க தான். ஏறக்குறைய 2 பேர்ட்டையும் உறவில் இருந்திருப்பாங்க. கடைசியாக விஜயகாந்தே வந்து ஏடிஎம்கேட கூட்டில் இருந்து 29 எம்எல்ஏ எதிர்த்து அனுபவிச்சுட்டு வந்து சொல்கிறார். இவர் சரியில்லைன்னு சொல்லல, அவர் வார்த்தையை நம்பினாங்க. ஆனால் இவரே போய் உறவாடிட்டு வந்து திரும்ப சரியில்லைன்னா எதை நம்பணும்? இவரே அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்களே எடுத்துகிட்டு பண்ணான்னு பேசுவாங்க. மாற்று காலகட்டத்தில் திமுக அதிமுக 2ம் இருக்குது. திமுக 10 வருடம் ஆட்சியில் இல்லை. அவங்க வந்து முழு வீச்சாகவே செயல்பட்டுருக்கிறாங்க, களத்தில் தீவிரமாக இருக்கிறாங்க. அது நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதே போல் அதிமுகவும் மீண்டும் ஆட்சி அமைச்சே தீரணும்
அப்படிங்கிறதுல அவங்களும் செயல்பாட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே நான் குறிப்பிட்டது தான் பொருளாதாரங்கிறது ஒன்று. இது மீறி எப்படி வரும்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இருக்குது? வருங்கிற வார்த்தையை விட நான் சொல்ல வர வார்த்தை வரணுங்கிறது. வந்தாகணும், நடந்தாகணும். இப்போ நம்ம வந்தோம், நான் எனக்கு ஒரு முயற்சி வாழ்க்கையில் இப்படி வரணும் ஒரு இளைஞன் முடிவு பண்ணுறான்னு வச்சுங்களேன். ஒரு 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 மாதிரி ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு நடிகர் ஆகணும், இல்லை ஒரு இன்ஜினியர் முடிவு பண்ணுறவன், அப்போ இருக்கிற சாதகமும் இருக்கும், பாதகமும் அதில் இருக்கும். அதை ஒழித்து சாதகப்படுத்தி சாதிக்கிறது தான் சாதனை. அச்சீவ் பண்ணுறதுக்கான மெனக்கணும் பொழுது நாம் சுய பரிசோதனை பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிற பலகீனங்களை பூரா எடுக்கும் பொழுது அவருடைய பலகீனத்தை நீங்கள் பார்க்கணும். அந்த 10 வருஷத்துக்கு இருந்துட்டு வந்திருக்க டிஎம்கே என்ன பண்ணிகிட்ருக்கு, இப்போ அவருடைய தலைவர் யார், ஏடிஎம்கே இப்போ யார்கிட்ட இருக்குது, இந்த 2 கட்சி இருந்த தொண்டர்களுக்கு இப்போ அவங்க தலைவராக இருக்காங்களா, இல்லை இன்சார்ஜாக இருக்காங்களா, நேற்றைக்கு இருந்த அந்த மக்களுக்கு அந்த கட்சி சின்னத்து மேலேயும் கட்சி மேலேயும் அங்கே அப்போ இருந்த தலைவருடைய விசுவாசம் பாசமும் இப்போ இருக்குமா? இவங்க மேடைக்கு மேடை தங்களுடைய தகுதி குறைவை ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. 2 மேடை பேச்சுக்களோ சேகளோ பார்த்தாக்க நாளைக்கு 8.5 கோடி பேருக்கு தலைமை தாங்கிறதுக்கான போதுமான பொறுப்பும் தகுதி இருக்கான அச்சம் வருது, சந்தேகம் வருது மக்களுக்கு. இப்படி மிக மிக மோசமான கட்டத்தில் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நடிகர் அப்படிங்கிறதுனால தான் பிரச்சாரத்தில் இவ்வளோ கூட்டம் கூடுது. நடிகர் சினிமாவில் வேணாலும் வெற்றி பெற்றிருக்கலாம். அரசியல்வாதிகள் எல்லாருமே திமுகவில் இருக்கிறவங்களும் சரி, அதிமுகவில் இருக்கிறவங்களும் அவங்க சொல்கிறது நடிகராக அவரை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நடிகருங்கிறதுனால தான் கூட்டம் கூடுது. ஆனால் அது வாக்கா மாறுறது கேள்விக்குறி தான். வடிவேலுக்கு கூடாத கூட்டமா? இதை விட பல மடங்கு வடிவேலுக்கு கூடுச்சு எலெக்ஷன் அப்போ அவர் பிரச்சாரம் பண்ணும்போது. அது வாக்கா மாறல. அதனால் பிரச்சாரத்துக்கு வரது கூட்டத்தை வச்சு எடை போட முடியாது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை, கூட்டத்தை வச்சு எடை போட முடியாங்கிறது ஒரு தவறான வாதம் கிடையாது. எனக்கு கலைஞரே சொல்லியிருக்காரு, நான் போகிறோம்னா கூட்டம் நல்லா தான் வருது, ஓட்டத்தான் வர மாட்டேங்குதுன்னு அழுத்து போய் வருது சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த நேரத்தில் வருது, யாருக்கு வருது? இந்த மனிதர் எங்கள் தலைவர் இந்த 40 வருஷமாக பல இடங்களுக்கு போயிருக்காரு, கூட்டம் வந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறார், நான் இதுவரைக்கும் பார்த்த கூட்டம் வேறு, இப்போ என்னை பார்க்குற கூட்டம் வேறு, இது ஒரு அணுகுமுறை வேறு, எனக்கு நம்பிக்கை இருக்குது, இது வாக்கா மாறுங்கிறார். அந்த உணர்வு ரீதியில் சொல்கிறார். ஏன்னா பார்க்க வரவங்கள்ட்ட இப்போ நீங்கள் நல்லா நாளைக்கு 4 வீடியோக்கள் எடுத்து போகிறீங்க, எங்கள் வீடியோ மற்ற கட்சியோட வீடியோ பாருங்கள், அந்த கூட்டி வரப்பட்டவுடைய தன்மை இருக்கும், ஒரு கடமைக்கு இருப்பாங்க. அதில் கூட்டத்தில் ஒரு எழுச்சி எமோஷன் இருக்காது. ஆனால் எங்கள் கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், மணிக்கணக்கில் காத்திருந்துருக்காங்க, மணிக்கணக்கு காக்க வைக்கப்பட்டிருக்காங்க. இங்கே கூட்டம் இங்கே மணிக்கணக்கில் காத்திருந்துருக்காங்க. ஒரு இடத்துல கூட 1% ஆட்கள் கூட திரட்டப்பட்டது கிடையாது. சரி, நடிகராகவே பார்க்க வந்தால் 4 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது கிரேஸ் தானே, அந்த நிமிஷம் தான் போயிருக்கோம். இவர் என்ன சொல்கிறான்னு கேட்க தயாராக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பார்க்குறத விட கேட்க தான் ஆசைப்பட்டாங்க இவர். ஏன்னா வார்த்தை சுத்தம் நேர்மைங்கிறதுல எல்லார்கிட்டையுமே ஒரு பொதுவான அபிப்பிராயம் இருக்குது. மற்ற மாற்றுக் கட்சின்னு கூட எங்கள் தலைவரை பற்றி பெருசாக அதுக்கு முரணாக பேசுனதில்லை. அந்த விஷயத்தில் எல்லாரும் நம்பிக்கை இருக்குது. அதனால் இது வேறு இதாக தான் இருக்கும். களம் நல்ல எங்கிட்ட சில பலம் இருக்குது, எதிர்கிட்ட சில பலகீனம் இருக்குது. ரெண்டையும் கலந்து நாங்கள் ஒரு சரியான ரூட்டில் கூட்டு போவோம்னு நம்பிக்கை இருக்குது. வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் மாற்றணும் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் கட்சிக்காரங்களே இப்போ கடலூர்னு நினைக்கிறேன், ஏதோ பேப்பரில் தினசரி பேப்பரில் தான் வந்துச்சு, மக்கள் நீதி மையம் தலைவர் உருவப்படம் போட்டு பனியன் மற்றும் சில பொருட்கள்லாம் போலீஸார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. மற்றும் சில பொருட்கள்லாம் கிடையாது, பனியனும் தொப்பியும் 2 மக்கள் தேவை லோகோ போட்டது, கட்சிக்காரன் வாங்கிட்டு வந்தது, வேன் ரிப்பேர் ஆகி வேறு மைனுக்கு மாற்றினது. அந்த பில்லு அந்த வேன்லேயே இருந்து போச்சு. அந்த பில்லை எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இது கட்சிக்காரர்களுக்கு வாங்கக்கூடாது, கட்சிக்காரர் கொடுத்தா ஒரு பணியன் தான். இது என்னதான் சொன்னாலும் அவங்க சமாளிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, இது நடந்த அதை எப்படி நீங்கள் பிடிச்சது ஒரு விஷுவல் இருக்கோ, இது நடந்த விஷுவல் இருக்குது. எஸ்பி ஆஃபீஸில் உட்காந்து பில்லை கொடுத்து வாங்கிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணது இருக்குது. இதில் கொடுக்கறதுக்கு நாங்கள் இப்போ செம்பு எல்லாம் கொண்டு அவங்களுக்கு கொடுத்து அரிசிலாம் கொடுத்து காசெல்லாம் கொடுக்கல. எங்கள் பணியினை போடுறதுக்கு அவங்க ஒத்துக்கணும் முதல்ல. அது யாருக்காக இருக்கும் அந்த பணியின் முதல்ல? எங்கள் லோகோ போட்டு சில இடத்துல பிடிச்சிருக்காங்க. அதிமுக சேலை கொடுக்குறதையும் பிடிச்சிருக்காங்க. அதே போல் தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சதுக்கப்புறம் இது நடந்ததுனால இந்த விமர்சனம். இது நானே மறந்துட்டு அந்த விதிமுறை போட்டுட்டு கட்ட ஒரு 50,000 மொத்தமாக கொண்டு போனால் பிடிச்சிருந்தான். என் வீட்டுக்கு 50,000 கொண்டு போனால் கூட அது இல்லைங்கிறத காட்டிட்டோம். இது அப்படிப்பட்ட பொருள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி வாங்கிட்டோம். வாங்கி கொடுத்தோம். நீங்கள் தகவலை கிராஸ் செக் பண்ணிக்க. ஏன்னா நான் உண்மைக்கு பரவாயில்ல பேசலை. அதனால இது அவங்க நடவடிக்கை எடுத்தது தப்பு இல்லை. நாங்கள் எங்கள் மிஸ்டேக் அந்த வண்டியில் பில் இல்லைங்கிறது தான். அதை கொண்டு ப்ரூவ் பண்ணி வாங்கியாச்சு. திமுக தலைவர் கலைஞர் அவர்களை சக்கர நாற்காலியில் உட்காந்து பண்ணுற மாதிரி அரசியல் பண்ண விரும்பலை அப்படின்னு சொன்னதாக ஒரு விமர்சனம் கமலஹாசன் மேலே சில பேர் கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன நடந்தது? இது நடந்ததுனாக்க என்னுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்பொழுது தன் அரசியலுக்கு வந்ததை பற்றி பேசையில் சொன்னார். நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் சில அரசியல் நிபுணர்கள்ட்ட பேசினேன். அங்கே என்ன பேசினேன்னா, அங்கே இருக்கிறவங்கலாம் ஒபாமா வரை எல்லாருக்கும் அட்வைஸராக இருந்தவங்க.
அரசியல் எப்படி அணுகலாம் கேட்கும்போது அவங்க 15 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசினார். பேசும்பொழுது அவர் வந்து என்னோட பேசிட்டு சொன்னார், இப்போ ஒரு 5 வருஷம் கட்சி நடத்துங்க, அடுத்த 5 வருஷத்தில் டெவலப் ஆகலாம், 15 இயர்ஸில் நீங்கள் வந்து ஆட்சி பிடிக்கலாம் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ டைம் கிடையாது, அடுத்த 5 வருஷம் எனக்கு முக்கியம், எனக்கு ஒரு 10 வருஷம் கிடைக்கலாம். சொன்னால் அதுக்குள்ளே நான் எல்லாம் பண்ணி ஆனேன், நான் நினச்சதை பண்ணணும். இன்னும் 17 வருஷம் நீங்கள் சொன்ன வருஷம் நான் காத்துட்ருக்க முடியாது, எனக்கு நான் மன வலிமையும் உடல் வலிமையும் இருக்கையிலே செய்யணும், எல்லாம் நாளைக்கு சக்கர நாளைக்கெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் போக முடியாதுன்னு அவங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் என்னை புரிஞ்சுட்டு கூட்டி கொண்டு போயிட்டு அந்த 15 பேர் டீமில் விட்டாங்க. அவங்க நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க, சில விஷயங்கள் இங்கே நம்ம பயன்படுத்தி, சிலது தோல்வி அடைஞ்சிச்சு. இதெல்லாம் இந்த அளவுக்கு நான் ஏன் தயாராகி வந்தேன்னா, வரும்பொழுதே பொறுப்போடு வரணும்னு சொல்லி வந்தேன். இதில் சக்கரநாற்காலிங்கிற வார்த்தை தான் அந்த அளவுக்கு பலகீனப்பட்டதுக்கு அப்புறம் என்னால் செயல்பட முடியாது, ஃபிட்டாக இருக்கலாம் தான் செயல்பட முடியும்னு சொல்ல வந்த ஒரு வார்த்தை. இதை வெளியில் எடுத்துக்கிட்டு அவர் மேலே சாட்டினாங்க. அவர்கிட்ட இவர் எவ்வளோ உறவாக இருந்தாங்கிறது தமிழகத்துக்கே தெரியும். அந்த உறவும் படைப்பாளனுக்கும் படைப்பாளருக்கும் உள்ள உறவாக தான் இருந்துச்சு. ஒரு அவை சண்முகிக்கு புதுசாக ஒரு மேக்கப் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போதில் காட்டினார். 10 அவதாரங்களோட படம் எடுத்து வந்து ஸ்கிரிப்ட் வந்து 10 பேரை வச்சுட்டு ஒரு ஸ்கிரிப்ட்னா எவ்வளோ இது இருக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் கலைஞர் அவர்கிட்ட காட்டினார். பர்சனலாக பேசியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இதில் எந்த காலத்துலேயும் அவருடைய அரசியலையோ ஆட்சி முறையை பற்றி அவர் பேசினதே இல்லை. பாராட்டி கூட பேசின ஒரு தகவல் கிடையாது. நட்புங்கிற தனிப்பட்ட பட்டம். இவருடைய கலைஞானின்னு அவர் பட்டம் கொடுத்தாரு. ஏன்னா அந்த கலை விஷயத்தில் எவ்வளோ நிபுணத்துவம் இருக்குன்னு அவர் ரசித்தார். அவர் அப்படி எப்படி ரசிப்பார், மாற்றாளாக இருந்தாலும் கலைஞனாக இருந்தால் எப்படி ரசிப்பார் நமக்கு தெரியும். ஒரு முரசொலி அறக்கட்டளை விழாவில் தமிழர்மணியன் மட்டும் பேச வச்சார். ஒரு 3 மணி நேரம் அப்படி ஸ்பீச்சை இங்கே கேட்டிருக்காரு. இந்த விழாவில் அவர் மட்டும்தான் பேச வச்சு அவர் கேட்டுட்டு போந்தார் அறிவு கலைஞர்கள். அப்படி திறமையை ரசிக்கிறதுல ஒரு பெரிய உள்ளவர். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு திறமையாளருக்கு அந்த உறவு தான் அது. அதையும் தாண்டி ஒரு 50 வருஷத்தில் இவரை பற்றி புரிஞ்சிக்காமல் அவர் சேர்த்து வச்சிருந்தா கலைஞருடைய புரிதலை அவங்க தப்பாக நினைக்கிறான்னு அர்த்தம். நம்ம கலைஞரை ஏமாற்றிட்டு பண்ணால் அப்படிப்பட்டவரில் கலைஞர் ஏமாற்ற முடியாது. அது நல்ல உறவு. இந்த உறவு இந்த அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது, அந்த கட்சி அரசியல்வாதிகளுக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் அவங்க என்னமோ கலைஞரை திட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கூட ஒரு உணர்ச்சி இருக்குது. ஒரு தலைவர் மேலே சொல்லிட்டாரோ எப்படி சொல்ல போச்சுன்னு கோபம் வரும். இந்த நடுநிலையாளர்கள் விமர்சகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு 1000 நாள் கலைஞரை சொல்லலாமான்னு கேட்குறாங்க. இந்த அளவுக்கு நாகரிகத்தை பார்க்குறவங்க பாண்டிச்சேரியில் ஸ்டாலினை வந்து கட்சி ஆரம்பித்த புதுசு சொல்லிட்டு கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு கேட்குறாங்க. நான் அரசியல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அதுக்கு நாராயணசாமி சிரிப்பார். உங்களுக்கு அது விஷுவல் இருக்கும் பாருங்கள். நாராயணசாமி வாழ்க்கையில் அப்படி சிரிப்பு சிரிச்சிருக்க மாட்டார், அப்படி நினைச்சு சிரிப்பார். இது என்ன நாகரிகம்னு யாருமே எனக்கு கேட்கல. உதயநிதிட்ட வந்து கமல் கட்சி ஆரம்பிச்சு அவர் கேட்குறாங்க, இது வரைக்கும் நான் தூங்கிட்டா இருந்தான்னு கேட்குறாங்க. இப்படி பேசக்கூடாதுன்னு இந்த நடுவில் யாருக்கும் சொன்னதே கிடையாது. எங்கள்கிட்ட மட்டும் கேட்குறாங்கன்னா நிறைய ஸ்லீப்பர் செல்ஸாக திமுகக்காரங்க நடுநிலை பேச போட்டுருக்காங்க. அவங்க தான் இப்போ அதை பெருசு பண்ணிகிட்ருக்காங்க. அதிமுக ஆட்சியில் இப்போ கடைசியாக நிறைய அறிவிப்புகள் வந்து கூட்டுறவு சங்கம் தள்ளுபடி, அதுக்கு முன்னாடி வந்து ரேஷன் கார்டுக்கு வந்து 2500 ரூபா பொங்கல் பரிசு, மற்றும் அந்த ஸ்கூட்டி அந்த பெண்களுக்கு ஸ்கூட்டி வாங்குறதுக்கு 25,000 ரூபா பணம், இந்த மாதிரி நிறைய அறிவிப்புகள் வந்து எங்களுக்கு வந்து மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்து ஜெயக்குமார்லேருந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே பேசிட்டு வராங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது காலகாலமாக எல்லா ஆட்சி கடைசியில் செய்கிற வேலை தான். நாங்கள் சொல்லுவாங்க பாருங்கள், நாங்கள் வருவாள்ட்டு அவங்க வருவாங்கன்னு 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்டைல் ஆஃப் அரசியலுங்கிறது இவங்க இன்றைக்கி பண்ணுறத விட கொஞ்சம் குறைச்சி பண்ணியிருப்பாங்க முன்னாடி அந்த அரசியலில். ரெண்டு கடைசி மக்கள்கிட்ட கோபத்தை குறைக்க, சமாதானப்படுத்த, கிளில் பாயம் கொடுக்குறதுங்கிற வேலை உண்டு. மிட்டாய் கொடுத்து ஏமாற்ற பார்த்தாருன்னு இவங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க, அவங்க அல்வா கொடுத்து ஏமாற்ற பார்க்குறது. இது வந்து அவங்க அரசியல் வியூகங்கள் ஒன்று தான். ஆனால் மக்கள் இதிலெல்லாம் மயங்கிட மாட்டாங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு நம்பி. நான் சொன்னேன், இந்த தடவை தேர்தலில் இவர் கொடுக்கக்கூடிய பணம் கூட இவங்களுக்கு பயன்படுத்தாது, மக்கள் மனசை மாற்றாதுங்களுக்கு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க காமெடி பண்ணியிருக்காங்க 2 பேருமே. இன்றைக்கி வரையும் பண்ணிகிட்ருக்காங்க வேலையில் போய். எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தக்கூடாது, எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்த கமலஹாசனுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துகிறீங்க. அதுக்கும் திரும்பி மீண்டும் அவங்க கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்திலேருந்து தான் பிரச்சாரம் ஆரம்பிக்க போகிறதா அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகுது. அது என்ன எம்ஜிஆரை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரா கமலஹாசன் ஓட்டு வரணும்னு? இல்லை, எம்ஜிஆருக்கும் அவருக்குமான உறவு திரையுலகத்தில் தனியாக இருந்துச்சு, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். நம்ம அவர் வந்து எம்ஜிஆருடைய அரசியலில் நடந்த சில விஷயங்கள் ரொம்ப மதிக்கிறார். அவர் ஆட்சியில் நடந்தது சமூக நீதி பேசுகிறோம். சமூக நீதி மிகச்சிறந்த நடவடிக்கைங்கிறது எம்ஜிஆர் எடுத்தது தான். கிராம நிர்வாக அலுவலர்னு ஒரு VAOன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த காலத்தில் மணியக்காரர் கணக்கப்பிள்ளைன்னு 2 போஸ்ட் இருக்கும். ஒரு ஊரில் ஒரு மணியார் இருப்பார், கணக்கப்பிள்ளை இருப்பார். அவங்க நின்று கிராம நிர்வாகம் பண்ணுறது. அந்த மணியாரும் கணக்கப்பிள்ளையும் இறந்து போனால் அவங்க புள்ள தான் அந்த போஸ்ட்டில் உட்காரும். அவங்க யாராக இருப்பாங்கன்னா மேல் தட்டு ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருந்திருப்பாங்க. இந்த வீடுகளில் ஒரு கீழ்ச்சாதி போய் கையெழுத்து அவங்கள வாங்கவே சிரமப்படணும். அப்படி ஒரு வாரிசு அடிப்படையில் இருந்த
மேல்தட்டு ஜாதி பதவியை 12,500 பதவி ரெண்டும் ஒழிச்சிட்டு 12,500 மாற்றி கிராம நிர்வாக அலுவலர்னு அதை போட்டு 18% இடஒதுக்கீட்டு தலித்துகள் கொடுத்து அரசு பதவியாக்கி அதை கொண்டு வந்து ஒரு தலித்து ஒதுக்கப்பட்டவரை நடு ஊருக்குள்ளே கிராம நிர்வாக அலுவலகம் நடத்தி அதில் உட்கார வச்சு இவர் அங்கே போக வச்சார் இல்லையா, அந்த சமூக நீதி அவர் கொண்டு வந்தார். கல்விக்கு மதிய உணவுன்னு கூட முயற்சி பண்ணார் காமராஜர், சில ஏடுகளை வச்சு உதவிகளை வச்சு அதை முழுமைப்படுத்தி சமையல்காரம்மா ஆயா அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற ஆள் எல்லாம் போட்டு மத்தியான சாப்பாடு உறுதின்னு கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு வரவங்க அவள் ஆரம்ப பள்ளியில் ஆரம்பிச்சாங்க. காமராஜர் பள்ளியில் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தினார். கல்வி, சமூக நீதி, பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம், விடுதலையில் மட்டும் வந்த எழுத்து சீர்திருத்தம், அரசுடைய அங்கீகரிக்கப்பட்ட எழுத்து சீர்திருத்தம். இதுக்கு முன்னே லை எப்படி இருந்துச்சுட்டு பழைய ஆட்களை பார்த்தா தெரியும். இன்றைக்கி நம்ம பெரியார் சொன்னது தான் போட்டுட்ருக்கோம். இப்படி எல்லாம் ஆக்கப்பூர்வமாக எது அடித்தட்ட மக்களுக்கு சரியாக இருக்குமோ அதையெல்லாம் யோசிச்சு அந்த கோணம், அந்த நிர்வாகம், அந்த சிந்தனைக்கு நீட்சினா அப்படி தான் அவர் கருத்து. அதை இவங்க எம்ஜிஆரை பற்றி சொன்னால் சாதாரணமாக நான் எம்ஜிஆர் மாதிரி வருவேன்னு சொல்கிறது எம்ஜிஆர் ரசிப்பார். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் உள்ளது. இவங்க அந்தளவுக்கு அவர் கைவிட்டு ரொம்ப காலம் ஆச்சு. இந்த அம்மாவே கைவிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் அரசியல் தெரியும். எம்ஜிஆர் எந்த அளவுக்கு அந்த அம்மா புறக்கணிச்சான்னு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இவங்க அம்மாவின் அரசாயிட்டாங்க. எம்ஜிஆர் அரசா இல்லை, அம்மாவின் அரசாயிருச்சு. அதுவே அவர் தானே ஆதாரம். எம்ஜிஆர் அவருடைய சமாதி இருக்கு இல்லையா, நினைவிடம், அது ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது இல்லையா, அதை விட பிரம்மாண்டமாக இப்போ ஒன்று கட்டி அந்த அம்மாவுக்கு அது செகண்டரி ஆகிடுச்சா இல்லையா. எம்ஜிஆர் நினைவு அழகு போச்சு இல்லை, எம்ஜிஆர் அங்கே இருக்கிறாரு, அவங்க தானே பெருசாக இருக்காங்க. அதுவும் ஒரு மதுரைக்கு போனீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில் கோபுர துயரத்தோடு எதுவும் கட்ட மாட்டாங்க. அதுக்கு மரியாதை குறைவுன்னு சொல்லி கட்டடங்களை கம்மியாக கட்டுவாங்க. அப்படிங்கிற இந்த இதை விட கம்மியாக தானே பண்ணிக்கணும், சரிக்கு சரியாக பண்ணிக்கணும் இல்லையா. இப்படி பிரம்மாண்டமான நினைவகத்தை கட்டி அதை காணாமல் படிச்சிட்டாங்களா இல்லையா. எம்ஜிஆர் மறந்துட்டாங்க. தடயங்களே மழுங்கடிக்கிறாங்க, மங்க வைக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் இப்போ எடுத்துருக்கீங்க. நான் எடுக்கலை, அதனால பதட்டப்படுறாங்க. நாங்கள் எங்கிட்ட மாறி போயிடுவாங்களோ, அந்த உண்மையான தொண்டர்களுக்கு அந்த ஆதங்கம்லாம் தெரிஞ்சு போயிடுமோன்னு பறக்கிறாங்க. பறந்து 4 தடவை அந்த பெரிய ஃபோட்டோ போட்டு காட்டினாங்க. இப்போ திருப்பி வந்துட்டாங்க இது மாதிரி போடுறதுக்கு. இல்லை, என்னதான் நீங்கள் விமர்சனம்லாம் அவங்க ஓட்டுக்காக தான் இந்த எம்ஜிஆர் எடுக்கிறாரு. இல்லை, அது சொல்கிற கருத்தை நம்ம மறுத்துக்கிட்டு நிற்க முடியாது. மக்கள் ஓட்டு மாறி கூட போடட்டுமே. எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டதாக அவங்களுக்கு சரியாக தான் எடுத்துருக்கோம்னு தெரிஞ்சால் போட்டு போகிறாங்க. எம்ஜிஆருக்கு நாங்கள் தான் சரியாக வாரிசாக இருப்போம், அப்போ நாங்கள் சொன்ன கருத்தில் நியாயம் புரிஞ்சு ஒத்துக்கிட்டால் நாங்கள் வந்துட்டு போட்டுமே, வரட்டுமே. அதுவும் தேவை தானே எங்களுக்கு. இப்போ நீங்கள் திமுகவை எதிர்த்தும் பேசுகிறீங்க, அதிமுக அந்தளவுக்கு அவங்க பிரச்சாரத்தங்களில் உங்களை பற்றி பேசவே இல்லை. அப்போ மக்கள் நீதி மையத்தை கருத்து கணக்காகவே எடுக்கலையா? வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. அதாவது நாங்கள் திமுகவோட போயிடுவோம்னு அதிமுகவும் திமுகவோட வந்துடுவாங்கன்னு திமுக வந்து எங்களுக்கு 3ஆம் மனப்பான்மை, இன்னொரு மனப்பான்மை, எங்களை பற்றிய மனப்பான்மை மக்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு தான் கவலைப்பட்டு பண்ணாங்களே ஒழிய நேரடியாக திட்டினா எங்களுக்கு வளர்ந்துருமோன்னு நினப்பில் பண்ணாங்க. ஏன்னா காலகாலம் நீங்கள் சொல்லுவீங்களா, திமுகவோட எங்களுக்கு உறவு இருக்க போகிறோம், பேச்சுவார்த்தை நடத்தப்படாமல் எவ்வளோ தகவல் வந்தது. அதே மாதிரி இவங்களே அதிமுக தரப்புலேருந்து என்றைக்குனாலும் கமலஹாசன் திமுகவுக்கு போய் ஆதரவாக போயிடுவார், அவர்த்து நிற்க மாட்டார் அப்படின்னு எங்களை அந்த மழுங்கடிக்க பார்த்தாங்க அந்த நோக்கத்தை. இன்றைக்கி அதெல்லாம் கடந்தாங்க நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி மேற பேச்சு எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியுங்கிறது வந்திருக்கு. அது பொதுவாக பிரச்சாரத்தில் எதிர் வலுவாக உள்ளவங்கள தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க, வலுவாக இல்லாதவங்களை பற்றி பேச மாட்டாங்க. அப்படின்னாக்கா 67 திமுக வந்திருக்க முடியாது, 70 எம்ஜிஆர் வந்திருக்க முடியாது, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்க முடியாது. மாற்றம் என்பது நடந்து கொண்டே இருந்திருக்கு உலகம் முழுக்க. இங்கே வரைக்கும் 2 சீட் இருந்த பாரதிய ஜனதா இன்றைக்கி 2 தடவை ஒரு தடவை வலிமையான அரசாங்கத்தை வச்சிட்ருக்கு. பாரதிய ஜனதாலாம் ஏக இந்தியாவுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா, சில குறிப்பிட்ட இடங்கள்லாம் இருப்பாங்கன்னு கணிக்கப்பட்டவங்க தான். இப்போ காங்கிரஸ் அந்த கட்டத்தில் இருக்குது, ஏக இந்தியாவிலையும் இல்லாமல் சில இடங்களில் காணா போன கட்டத்தில் இருக்குது. மக்கள் மனநிலை ரொம்ப முக்கியம். அவங்க வேறு வழி இல்லாமல் மாற்றி போட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாற்று கொடுத்துருக்கோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த மாற்றம் அவங்களுக்கு தேவைப்படும்னு. எல்லா முன்னுதாரணங்களும் முதல் உதாரணமாக தான் இருந்திருக்கோம். நாங்கள் ஒரு முதல் உதாரணமாக வருவோம். பாஜகவோட பி டீம்ங்கிற விமர்சனம். பாஜக கடந்த நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் கடந்த 2 ஆண்டு பிஜேபியை எங்களவுக்கு எங்கள் தலைவர்களுக்கு பேசினவங்க யார்? பொதுவெளியில் கடிதம் போட்டு லாக்டவுன் காலத்தில் கடிதம் போட்டு இந்த விளக்கேற்றினதில் எந்த அளவுக்கு பேசினார்? மோடியே எங்களை தான் பதில் சொல்லியிருக்காரு. போன தேர்தலே இந்துத்துவாவை கையில் எடுத்துகிட்டு எப்படிலாம் தப்புட்டாங்கன்னு எலெக்ஷனை பற்றியே கவலைப்படாமல் பேசியிருக்காங்க. பாரதிய ஜனதாங்கிறது புறக்கணிக்கப்பட வேண்டிய கட்சி. இன்றைக்கு அவங்க செய்கிற செயலில் அதில் தெளிவாக இருக்கிறோம். அதை தாண்டி இவங்க மதசார்பற்றவர்கள் மத சிந்தனை வந்துடக்கூடாது, மதசார்பற்றவர்கள் வந்தால் தான் நாடு நல்லா இருக்கும், அதுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு சொல்லி அப்படியே மக்களை வச்சுருந்துட்டு இல்லை ஊழலுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் அதுக்கு அந்த ஓட்டில் எங்கள்கிட்ட வந்துருமா, அந்த பாரதிய ஜனதா எதிர்ச்சிருமா, அதுக்காக அவங்களை இறக்க விட்டேன்னு சொல்ல போகிறாங்க. எந்த இடத்துல முற்காலத்தில் அவர் பிஜேபியோட கூட உறவாக இருந்திருக்காரு அந்தளவுக்கு? அதுவும் இப்படி ஒரு காரியத்தோட காசுக்காக எதுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அவருக்கு? இவர் தான் சொன்னார் கலைஞர்கிட்ட போய்,
100 கோடி கொண்டு பிரச்சாரத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு கலைஞர் மேடையில் சொன்னார். அந்த 100 கோடியோட பெருசாக வாங்கி இப்போ வந்து பாருங்க, இவர் எதுக்கு பணம், அவர் பணத்தையே விட்டு வேடிக்கை பார்த்துட்டு பாரு, சினிமாவில் கொட்டிட்டு வேடிக்கை பார்க்குறவர். கமலஹாசனுடைய நண்பர் ரஜினிகாந்த் அவர் வந்து அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவர் ரசிகர்களையும் சொல்லிட்டார், தெளிவாக அறிக்கையும் எல்லாமே சொல்லிட்டார். திருப்பி நீங்கள் அவர் துரத்திக்கிட்டே இருக்கீங்க? இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. அவர் வரும்பொழுது ஒன்று சொன்னார், சிஸ்டம் சரியில்லைன்னு. இப்போ மாற்றலைன்னா எப்போ மாற்ற முடியாதுன்னாரு. அவர் துரதிருஷ்டவசமாக உடல்நிலை சரியில்லைன்னு வர முடியல. ஆனால் சிஸ்டம் சரியில்லாதும் இப்போ மாற்றலைன்னா எப்போ மாற்ற முடியாங்கிறது அப்படியே தான் இருக்குது. அதுக்கு அவருடைய கருத்து என்ன? நான் வரலைங்கிறதுனால அது அப்படியே இருந்துட்டுமா, இல்லை அதுக்கு மாற்றுவதற்கு வேறு மாற்று வகையான ஒரு முயற்சி உங்களால் செய்ய முடியுமா? ஆக ஒத்த கருத்து இருக்கிற நீங்கள் இந்த சமயத்தில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நாங்கள் நிறைவேற்றுவோமே அப்படிங்கிற அடிப்படையில் ஆதரவு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லோர்ட்டையும் கேட்குற மாதிரி நண்பன்ட்டையும் அதை கேட்டார். அவரே சொன்னார், நான் இதை ஒவ்வொருத்தட்டையும் ஓட்டு கேட்க போல என் நண்பன்ட்ட கேட்க மாட்டேனான்னு கேட்டார். அந்த வகையில் கேட்டார். ஆனால் வர்றதும் சொல்கிறதும் அவருடைய முடிவாக தான் இருக்க முடியும், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த வகையில் அவர்கிட்ட கேட்குறதுல எங்களுக்கு ஒன்றும் ஈகோ இல்லை. ஏன்னா ஒத்த சிந்தனையாக வந்தார் 2 பேர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு விழா, எங்களுடைய விழாவில் வந்து தேவைப்பட்டால் இணைந்து செயல்படுவோம்னு எங்கள் தலைவரும் சொல்லியிருக்காரு, அவரும் சொன்னார். அது மிச்சம் இருந்தது இல்லையா, அது நீட்சி தான் அந்த கேள்விகள். ஆனால் அவர் சொல்லணும் பதில். அவர் நாளைக்கு கூட சொல்லலாம், டைம் இருக்குது, சொல்வார்னு நான் கமலுக்கு நம்பிக்கை இருக்குது. இல்லை, அவருக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு அவர் சொல்லி வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். நான் சொல்கிறேன், ஏன்னா அவர் நீங்கள் தான் வர முடியல, ஆனால் நாடு சரியில்லைங்கிறத உங்களோட கருத்து சரியாயிடுச்சா? அப்போ சரியான இன்றைக்கி எதாவது பண்ண முடியாது, அவங்க பண்ண பண்ணலாம் இல்லையா? அப்படி எங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, எங்கிட்ட இருக்குது. அந்த கேள்விக்கு என்ன சொல்ல பண்ணால் வேடிக்கை பார்க்க எதிர்பார்த்துட்டு. உங்கள் தலைவர் பகுத்தறிவு பேசினாலும் பகுத்தறிவாளர்களே அதை வந்து ஏற்றுக்கலை அப்படிங்கிறதும் இருக்குது. இன்னொன்று வந்து உயர் சாதிக்காரரு, அவர் பேசுகிறத நம்ப முடியாது, ஏற்றுக்க முடியாது, எந்த வகையில் நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. இல்லை, இது காலகாலமாகவே அந்த தரப்புலேருந்து வந்து பேசையில் அந்த கேள்வி வைக்கிறது வழக்கமாக இருந்திருக்கு. ஒரு தீவிர சிந்தனை உள்ளவங்க இது நிறைய அனுபவிச்சிருக்காங்க இந்த மாதிரி. அது ஆனால் நிறைய பேர் அந்த தரப்புலேருந்து வந்து பகுத்தறிவு பேசியிருக்காங்க. ஈவன் இடதுசாரி சித்தாந்தத்திலே வலிமையான தலைவர்களாக இன்றைக்கி இருந்துருக்காங்க. நம்பூர்தி பாட்டர்லாம் அப்படி உண்டவர்னா. ஆனால் இவர் பகுத்தறிவு என்பது அவருடைய கொள்கை, மக்களிமையத்துடைய கொள்கை இல்லை. கடவுள் இல்லைங்கிறதுல நாத்தியங்கிற வார்த்தையை ஒத்துக்க மாட்டார் அவர். பகுத்தறிவு என்பது அவர் பின்பற்றுகிற ஒரு கொள்கை. அவர் சினிமாவில் இருக்கிறத பின்பற்றிட்டு இருக்காரு. அதில் நம்பகத்தன்மை இருந்ததுனால தான் திராவிட கழகமே கூப்பிட்டு பெரியார் தரில் வச்சு அவருக்கு மரியாதைலாம் கொடுத்துருக்காங்க, அங்கே கௌரவப்படுத்தியிருக்காங்க. இப்போ கலைஞருக்கு அவரோட அந்த உறவு இருந்திருக்கு. அவர் எங்கள் மேலேயும் திணிக்கலை. இப்போ நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களை அங்கே கூட்டிகிட்டு போகலை அவர். ஏன்னா இது வந்து சமூக நீதி, சமுதாய மாற்றத்தை இருக்குல்ல, அரசியல் மாற்றம் தான் இங்கே முக்கியப்படுது. ஏன்னா சமூக மாற்றத்தை பண்ணுறதுக்கு நிறைய அந்த மாதிரி இயக்கங்கள் இருக்குது, செஞ்சிட்ருக்காங்க. அதோட விளைவுகளை மக்கள் இயல்பாக எடுத்து மாறிட்டுருக்காங்க. இன்றைக்கி இந்தியா முழுக்க கிரிக்கெட்டில் உள்ள பிளேயர் கூட யாதவ்னு போட்டுக்கிறாரு ஜாதி பேரை, சாஸ்திரின்னு போட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஒரு இளைஞர் அவசரப்பட்டு தன் ஜாதி பேர் சேர்த்து போட யோசிப்பான். அப்படி அதை கூச்சப்படுற அளவுக்கான அளவுக்கு அதை வளர்த்து வச்சுருக்காங்க. இப்போ தேவை அரசியல் மாற்றம். ஏன்னா மிகப்பெரிய பணக்காரனாகவும் மிக ஏழையாகவும் 2 தட்டாக மக்கள் மாறிட்டுருக்காங்க. அவன் மறைமுறையற்ற வாழ்க்கைக்கு போகிறான் பணம் இருக்கிறதுனால, வாழ வழியினால தவறான வழிக்கு போயிட்டுருக்கான். இப்போ சமூக அமைதியே இந்த ஏற்றதாழ்வும் பொருளாதாரம் லஞ்ச ஊழலால் நேர்மையற்ற அரசால் நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து ஒரு தவறு செஞ்சால் தப்பிச்சுக்கலாங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வர வச்சுட்டாங்க. அதனால ஈஸியாக தவறு நடக்குது. இதையெல்லாம் மாற்றி ஒரு நேர்மையான அரசு வந்து மத பிரச்சனை இருக்காது, ஜாதி பிரச்சனை இருக்காது, ஊழல் இருக்காது. 100 ரூபா அரசுக்கு வரி வருதுன்னா 100 ரூபாயும் அரசு செலவுக்கு மக்கள் செலவாகும். அப்போ ஒரு சுபிட்சமான, அது எல்லா வளமும் ஓரளவு நிரம்பப்பட்ட தமிழகம் மாதிரி ஒரு மாநிலம், இயற்கை வளத்திலேருந்து கல்வி வளத்திலேருந்து எல்லா மாநிலம் இதை விட 2 பங்கு மேலே உயர்ந்து போகணும்னா $1 trillion பொருளாதாரம்னு கொண்டு வர்றாரு. இங்கே இருக்கிற ஊழல் விரயமாகிற பணத்தை இழுத்து பிடிச்சாலே மிகப்பெரிய ஆட்சி விட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இவருடைய தனி மனித சிந்தனை அவருடைய வழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் அதை நம்பங்க பண்ண அவசியம் இல்லை, நம்பாமல் இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அவர் 40-50 ஆண்டுகளாகவே அப்படித்தான் இருக்கார். சிறப்பு அரசியல் சடுகுடு நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.